quit and deliver original suit filing procedure. It should be filed under Order 7 Rule 1 CPC. ஓகேவா? It's a civil case. We are praying for the delivery of vacant possession before the honorable court. ஓகேங்களா? how to approach the court, how to file the case, இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? தற்சமயத்துக்கு இப்போ வந்து அந்த ஆன்லைன் ஃபைலிங் வந்து கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்றதுனால நம்ம அர்ஜென்ட் பெட்டிஷன் போடணும். ஓகேங்களா? நான் வந்து இந்த சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு மற்ற கோர்ட்டுங்களை பற்றி தெரியாது. நான் இப்போ திருவள்ளூர்லாம் போனாக்கா வந்து பார்த்திங்கன்னா, அங்கே திருப்பூரூர்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஃபைலிங்கு, அங்கே அர்ஜென்ட் பெட்டிஷன் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே ஆன்லைன் ஃபைலிங்னால் நமக்கு வந்து என்ன வராது, அர்ஜென்ட் பெட்டிஷன் தேவை கிடையாது. ஆன்லைன் ஃபைலிங் நான் போட்டு 3 நாள் 4 நாளெலாம் நம்பர் ஆகிருக்கு எனக்கு சிட்டி சிவில் கோர்ட்டில். சரிங்களா? ஆன்லைன் ஃபைலிங் ரொம்ப ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டு, இல்லைன்னெலாம் சொல்லலை. பிற்காலத்தில் ஆன்லைன் ஃபைலிங் தான் வரப்போகுது. ஸோ ஆன்லைன் ஃபைலிங் இல்லைன்னா நம்ம ஆஃப்லைன் ஃபைலிங்கில் வந்து அர்ஜென்ட் பெட்டிஷன் டு பி ஃபைல்டு அண்டர் 151 CPC. ஓகேங்களா? அந்த யாருக்கெல்லாம் வந்து ஃபார்மேட்டு தேவையோ என்கிட்ட கேளுங்க. குவிட் அண்ட் டெலிவருக்கு உண்டான ஃபுல் ஃபார்மேட்டு நான் வச்சுருக்கிறேன். அதை வந்து வக்கீல்களுக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்டுறேன். கேட்டிங்கன்னா அனுப்புவேன். ஓகேங்களா? டெலிஃபோன் பண்ணி கேட்கணும். எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? பசிக்குதுன்னு ஒருத்தன் கேட்குறான்னா கண்டிப்பாக ஐயா எனக்கு பசிக்குதுன்னு வாயை திறந்து அவன் கேட்டுருவான். கரெக்டுங்களா? அடுத்த வேளை சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்க. சரி, கொஞ்சம் அந்த சாப்பாடை கொஞ்சம் பார்சல் அனுப்பிச்சி விட்ருங்களேன். ஜொமேட்டோவில் அனுப்புகிறீங்களா, ஸ்விக்கியில் அனுப்புகிறீங்களா? இதுதான் ஆட்டிடியூட். இந்த மனநிலை வந்து தவறு. கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து சார், நான் எனக்கு ஒரு புதுசாக ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு சார், இந்த ஃபார்மேட் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா, நம்மளை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இருக்குது ஆனால் உனக்கு தரமாட்டேன், எனக்கு தெரியும் ஆனால் சொல்லி தரமாட்டேன், இப்படி என்ன அலைய விட்ட பேர் தான் நிறையா. கரெக்டுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட இருக்குதுப்பா, உனக்கு தேவைன்னா கேளுப்பா, நான் தரேன் அப்படின்றேன். ப்ராப்பராக ஃபோன் பண்ணி ஐயா நான் இந்த அட்வொகேட், என் பேர் இது, நான் இந்த ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு குவிட் அண்ட் டெலிவர் ஃபார்மேட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னா ஃபுல் செட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் டிக்கெட்டு கேட்டிங்கன்னா நான் பக்கெட்டே வாங்கி கொடுத்துருவேன். கரெக்டுங்களா? அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் அன்னியன் படத்தில் சீன் வரும், கொஞ்சம் டிக்கெட் வாங்கி தரீங்களா அப்படின்னா உடனே பக்கெட்டே வாங்கி தரேன் அப்படின்வான். அந்த மாதிரி வந்து நீங்கள் டிக்கெட் கேட்டிங்கன்னா நான் பக்கெட்டே வாங்கி தருவேன். ஆனால் கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது, ப்ராப்பராக கேட்கணும். அதை விட்டுட்டு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது, அப்புறம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு அப்படியே டீலில் விட்டுறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு டீலில் விட்டுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் எதுவும் சொல்கிறது கிடையாது, எந்த ஊர் எந்த பேருன்னு சொல்கிறது கிடையாது. சும்மா ஸ்லைட்டாக அப்படியே, அதான் சார் எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பாடு போடுவேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் ஸ்விக்கியில் அனுப்பிச்சி விட்ருங்களேன். ஸ்விக்கியில் அனுப்புகிறோமோ ஜொமேட்டோவில் அனுப்புகிறோமோ உங்கள் அட்ரஸை சொல்லணுமில்ல, அதையும் சொல்கிறது கிடையாது. அப்போனா உண்மையான தேவை அங்கே இல்லை. உண்மையான தேவை இருக்கிறவன் ஐயா எனக்கு பசிக்குதுன்னு வாயை திறந்து கேட்டுருவான். கரெக்டுங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு நாடகம் ஆடாதீங்க, நடிக்காதீங்க. கரெக்டுங்களா? நான் வந்து உண்மையாக யாருக்கு தேவைப்படுதோ அவனுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு தயாரான பண்போடு கேளுங்க, தயவு செஞ்சு. பண்பு கிடையாது. ஓகேவா? ஒரு டைப்பாக கேட்குறீங்க, அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இன்சல்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு. சரிங்களா? நம்ம அர்ஜென்ட் பெட்டிஷனில் வந்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா வந்து, ப்ளீஸ் அலோவ் மீ டு மூவ் திஸ் சூட் ஆஸ் எமர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதாவது என்னன்னாக்கா, இது அர்ஜென்ட்டாக, அதான் அர்ஜென்ட் பெட்டிஷனாலே என்ன அர்த்தம், இந்த மாதிரி எனக்கு வீட்டு வாடகை விட்டேன், எனக்கு வாடகை தரல, ஓகேவா, நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன், இதை வந்து அர்ஜென்ட்டாக மூவ் பண்ணணும் இந்த சூட்டை, அதான் எமர்ஜென்ட் பெட்டிஷன். ஓகேவா? ஸோ அதை போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளெயிண்ட்டை தயார் பண்ணணும். பிளெயிண்ட்னா புகார் மனு. அந்த புகார் மனுவில் உங்களோட ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் எழுதணும். எல்லா விதமான உண்மைகளையும் அதில் கொண்டு வரணும், எதையும் விட்டுறக்கூடாது. ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கேன். பிளெயிண்ட்டு, வெரிஃபைடு அஃபிடவிட்டு, ப்ரூஃப் அஃபிடவிட்டு, ஓகேங்களா, அர்ஜென்ட் பெட்டிஷனு, பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு, பவர் ஆஃப் என்ன சொல்கிறது, பெட்டிஷன் டு அப்பாயிண்ட் பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர், எல்லா விதமான பெட்டிஷன்ஸும். ஒரு கேஸில் இத்தனை பெட்டிஷன்ஸ் நம்ம போடுவோம். எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே என் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் வச்சுருக்கேன், PDF ஃபார்மேட்லேயும் வச்சுருக்கேன். தேவைன்றவங்க கேளுங்க, பண்போடு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நான் கொடுக்குற அந்த பெட்டிஷன் ஃபார்மேட்டை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே பிளெயின் ரெடி ஆகிட போகுது. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது.
கரெக்டுங்களா? நீங்கள் பிளைண்ட்டில் என்ன போடுவீங்க அப்படின்னா வந்து, நான் தான் அந்த வீட்டினுடைய ஓனராக இருக்கிறேன், இந்த நபரை வந்து இந்த வீட்டில் நான் வந்து ஐ ஹவ் இண்டக்டட் ஹிம் ஆஸ் அ டெனன்ட், என்ன சொல்கிறது, இந்த வருஷத்துலேருந்து இந்த தேதியிலேருந்து நான் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கிறேன், எனக்கு வந்து அவன் வாடகை தர மாட்டேங்கிறான், கழிஞ்சு போச்சு, அந்த ஃபுல் கதையும் நீங்கள் அதில் எழுதணும். ஓகேங்களா? ஃபுல் கதையும் நீங்கள் எழுதணும். ஒரு நிமிஷம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நான் அனுப்புகிறத அப்படியே காப்பி அடித்தாலே போதுமானது. கரெக்டுங்களா? வெறும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டணுங்க. இந்த குவிட் அண்ட் டெலிவர் அப்படின்ற இந்த ஒரிஜினல் சூட்டுக்கு கோர்ட்டு ஃபீஸ் நம்ம கட்டணுங்க. கோர்ட் ஃபீஸ் எப்படி கட்டணுன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா வாடகை வசூலிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 10,000 ரூபாய் ஒரு மாத வாடகை இன்ட்டு 12 மாதம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆச்சு? 1,20,000 ரூபா ஆச்சு. அப்புறம் வந்து அட்வான்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 1,00,000 வாங்கியிருப்பீங்க, இல்லை 50,000 வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா வாடகை, அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா வாடகை, அட்வான்ஸு 1,00,000 ரூபா. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ ஆகுது? 2,20,000 ரூபா. இந்த 2,20,000 ரூபாய்க்கு 3% நீங்கள் கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அது ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஆன்லைனில் தான் இனிமேல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? தற்சமயத்துக்கு ஆஃப்லைனு, பட் இனிமேல் நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் தான். கரெக்டுங்களா இல்லையா? நான் அந்த எந்தெந்த வெப்சைட்லலாம் போய் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கரெக்டுங்களா? நான் இந்த வீடியோ போடுறதே வந்து தெரியாத வழக்கறிஞர்கள், இன்னசென்ட் அட்வொகேட்ஸ், இப்போ தான் நியூ பிகினர்ஸுங்களுக்கு தான் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா வாடகைன்னா 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபா வாடகை. அட்வான்ஸ் 1,00,000 வாங்கியிருக்கிறீங்கன்னா, அப்போ 1,00,000 அட்வான்ஸு ப்ளஸ் 1,20,000 ரூபா வருட வாடகை, ரெண்டுத்தையும் சேர்த்தா 2,20,000 ரூபா வருது. அந்த 2,20,000 ரூபாய்க்கு 3% கோர்ட் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டணும். அந்த கோர்ட் ஃபீஸை கட்டும்போது அது எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா போடணும்? அதில் எந்த ப்ரொவிஷன் ஆஃப், இப்போ நம்ம என்ன போடணும்? த கோர்ட் ஃபீஸ் ஹஸ் பீன் பெய்ட் அண்டர் செக்ஷன் 43 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்டு, அதுக்கு கீழே போடணும். கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடி, லீகல் சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. அந்த லீகல் சாட் ஜிபிடியை கூகுளில் போட்டாலே வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய் கேட்டிங்கனாலே அது கரெக்டாக சொல்லும், எல்லா ப்ரொவிஷன் ஆஃப் லாவும் கரெக்டாக சொல்லும். ஓகேவா? ஸோ அது ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டமான இது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ கோர்ட் ஃபீஸ் பெய்டு அண்டர் செக்ஷன் 43 ஓப்பன் ப்ராக்கெட் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் 43 2 கீழே. ஓகேவா? கோர்ட் ஃபீஸ் எந்த செக்ஷனுக்கு எந்த செக்ஷன் கீழே கட்டணும்? அண்டர் செக்ஷன் 43 ஓப்பன் ப்ராக்கெட்டு 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்டுக்கு கீழே நம்ம அந்த கோர்ட் ஃபீஸை கட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு 4 மாதம் வாடகை தரவே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஐயா 4 மாதம் வாடகை தரல, 5 மாதம் வாடகை தரல. அப்போது ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபானா 5 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 50,000 ரூபா. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வர வேண்டிய அரியர் தொகை, எனக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை. ஓகேவா? அதுக்கு வந்து இப்போ 5 மாதத்துக்கு 50,000 வாடகை தரலன்னா அப்போ 50,000 × 3% கோர்ட் ஃபீஸ் கட்டணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது? ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரெண்ட் பெர் இயர் ப்ளஸ் அட்வான்ஸு, அதில் அப்போ ரெண்ட் பெர் இயர் 1,20,000, அட்வான்ஸு 1,00,000, ரெண்டுத்தையும் சேர்த்தா 2,20,000. அந்த 2,20,000க்கு 3% நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டுறோம். இதில் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் செக்ஷன் 43 2 கட்டுறோம். அதுக்கப்புறம் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், ஐயா எனக்கு 4 மாதம் வாடகை வரல, 5 மாதம் வாடகை வரலன்னா அது அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு. அது எவ்வளவு? 50,000 ரூபாய். எனக்கு 5 மாதம் வாடகை 50,000 வரலன்னா அதுக்கு 3% ஃபீஸ் கட்டணும் கோர்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐயா எனக்கு டேமேஜஸ் நம்ம கிளைம் பண்ணுவோம். டேமேஜஸ் வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு மாதம் வாடகையை நீங்கள் வந்து டேமேஜாக கிளைம் பண்ணுறீங்க. அவன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டான், எனக்கு நியூசன்ஸ் பண்ணிட்டான், என் வீட்டை உடச்சிட்டான், எனக்கு இதனால் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு அப்படின்னா நம்ம டேமேஜஸுக்கு ஒரு மாதம் வாடகை 10,000 ரூபா நான் கிளைம் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு 3% ஃபீஸ் கட்டணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து மூணு ஃபீஸ் நம்ம கட்டுறோம் பாருங்கள். அட்வான்ஸ் ப்ளஸ் ரெண்டல் அதுக்கு ஒரு 3%, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரியர்ஸுக்கு ஒரு 3%, டேமேஜுக்கு ஒரு 3%. கரெக்டுங்களா? இது மூணுத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த 3 ஃபீஸையும் கட்டினா தான் கோர்ட்டு வந்து கேஸை எடுக்கும். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். என்னை கிண்டல் பண்ணுகிற, கேலி பண்ணுகிற அட்வொகேட்ஸ் மக்களே, என் சகோதரர்களே, இந்த அளவுக்கு விலாவாரியாக இவ்வளவு கட்டணும்ப்பா, இதுக்கு இவ்வளவு கட்டணும், ரெண்டல் அரியர்ஸுக்கு இவ்வளோ கட்டணும், ஓகேவா, அப்புறம் வந்து டேமேஜஸுக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு விளக்கமாக விலாவாரியாக இந்த அளவுக்கு சொல்லித்தராங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் மனசாட்சி தொட்டு நினச்சி பாருங்கள். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம கிண்டல் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கே தெரியும்.
கரெக்டுங்களா? நான் ஒரு பே அவுட் பெட்டிஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதை ஒரு 300 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்குறாங்க. அதில் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் பியூர்லி எ வேஸ்ட் ஆஃப் டைம்னு போட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நான் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்னு போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ எம்சிஓபி கேஸில் பே அவுட் பெட்டிஷன் எப்படி போட்டு எடுக்கிறது, பணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இட் இஸ் பியூர்லி வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. கரெக்டுங்களா? அவங்க யார் என்னன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் தி குட் ஃபீட்பேக். அதாவது விளக்கமாக விலாவாரியாக நான் சொன்னதை ஒரு 300 பேர் பார்த்துருக்கான் சார் அந்த வீடியோவை. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றாங்க. அப்போனா என்னோடய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களா? என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றீங்க. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் வாடகை என்றால் 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபாய் வாடகை. அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய் நான் வாங்கிவிட்டேன் என்றால் அப்போது அட்வான்ஸ் தொகை 1,00,000 ப்ளஸ் அந்த 1,20,000 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு 2,20,000 ரூபாய் வாடகைக்கு 3% கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டும். அதை வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் செக்ஷன் 43(2)ல் கட்டணும். அதை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு 5,000 4 மாதம் வாடகை தரலைன்னா 4 மாதம் வாடகை எவ்வளவு? இப்போ 40,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 10,000னா 4 மாதத்துக்கு 40,000 ரூபா. அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் எனக்கு வர வேண்டியிருக்கு, அதை வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு 3% ஃபீஸ் கட்டணும் கோர்ட்டில், கோர்ட் ஃபீஸு. நான் டேமேஜஸ் கிளைம் பண்ணுறேன், எனக்கு டேமேஜஸ்னால் என்னது, ஒரு மாதம் வாடகை எனக்கு டேமேஜ் ஆகிருக்குதுன்னா அந்த டேமேஜ் 10,000 ரூபா நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 3% ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விலாவாரியாக விளக்கமாக இப்போ நான் எடுத்து சொல்கிறது. இதை எந்த வக்கீல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் நீங்கள் பாருங்கள். எல்லா வக்கீல்களுமே என்னோடய சகோதரர்கள் தான். ஆனால் விளக்கமாக விலாவாரியாக சொல்கிறவனே நீங்கள் காரி துப்புறீங்க மூஞ்சி மேலே. ஜெயிலுக்கு போவேன் நானுன்னு வேறு சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. இறைவன் நாடினால் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு. கோர்ட்டுக்கு வந்து நம்ம பிளைண்ட் போடும்பொழுது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டையும் சேர்த்து போடணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்னா என்னங்க சார்? அது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கிடையாது, அதுக்கு பேர் டைப் செட்டு அப்படின்வாங்க. டைப் செட்டுனாலும் ஒன்று தான், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்னாலும் ஒன்று தான். கரெக்ட் இல்லை சார்? அது பேர் டைப் செட், லீகல் வேர்டு. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்கள் சொல்லக்கூடாது. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்கள் சொன்னதே தப்பு. உங்களுக்கு வேலை தெரியல, உங்களுக்கு விஷயம் தெரியல, அது உங்களுக்கு அதுக்கு பேர் டைப் செட்டு. நான் தான் ஒத்துக்கிறேன்ல, எனக்கு வேலை தெரியல, விஷயம் தெரியல, இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறேன் இல்லையா? எனக்கு கோர்ட் ப்ரொசீடிங் தெரியலன்னு சொல்கிறேன். தெரியல எனக்கு ஐயா எனக்கு 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 கை 2 கால் இல்லாதவனை போட்டு மொத்தம் அடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வீரனா? நீங்கள் கோழை தானே? நான் சொல்லிட்டேன் எனக்கு வேலை தெரியாத, விஷயம் தெரியாதுன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைங்க அதுக்கு பேர் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இல்லைங்க, அதுக்கு பேர் டைப் செட்டு அப்படின்றீங்க. சரி, உங்கள் பாஷையில் அது டைப் செட்டு, என்னுடைய பாஷையில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, ரெண்டுமே ஒன்று தானங்க. இல்லைங்க நீங்கள் டைப் செட்டுன்னு தான் சொல்லணும், நீங்கள் கரெக்டான இது கிடையாது, நீங்கள் சரியாக சொல்லித்தர மாட்டீங்க, நீங்கள் வீடியோ போடுறதே தப்பு. உங்கள் மேலே கேஸ் போட்டால் என்ன? நான் ஒரு கேஸ் போடுறேன் பாருங்கள். யார்? இன்னொரு வக்கீல், நம்ம கூட இருக்கிறவர் தான். சரி போட்டுக்கப்பா, நீ என்னென்னு போடுறியோ போடு, பார்க்கலாம். ஓகேவா? இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இறைவனே வந்து அவங்களுக்கு நல்ல புத்தியும் நல்ல மனசையும் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பிளைண்ட் போடும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் போடுறோம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் என்னென்ன போடணும்? இப்போது ஐயா நான் தான் ஹவுஸ் ஓனர்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஹவுஸ் ஓனர்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வீட்டினுடைய பத்திரம். ஒன்று அது சேல் டீடு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கலாம், அல்லது செட்டில்மெண்ட் டீடு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லை கிஃப்ட் டீடு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனுடைய ஒரிஜினலை வந்து நீங்கள் கோர்ட்டில் கொண்டு வந்து காண்பிச்சா போதுமானது. ஆனால் அதை வந்து சர்டிஃபைடு காப்பி, சான்றிட்ட நகலை வந்து நீங்கள் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ஒரு சர்டிஃபைடு காப்பி போட்டு அந்த காப்பியை தான் நீங்கள் வந்து கோர்ட்டில் கொடுக்கணும், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் என்னோட டெனன்ட் ஆகிய நீர் வந்து எனக்கு பிரச்சனை செய்கிறீர், அதனால் இந்த வீட்டை காலி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூவோட அந்த டெனண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். அதை டெனண்ட் அதை கை நீட்டி அதை வாங்கணும். அவங்க அந்த ஏடி கார்டை சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏடி கார்டு உங்களுக்கு வரணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நான் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு அவங்க ஏதாச்சும் ரிப்ளை அனுப்புனா அந்த ரிப்ளை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சேல் டீட், அதாவது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் நீங்கள் தான்றதுக்கு ஆதாரம் உங்களுடைய வீட்டு பத்திரம். அந்த பத்திரத்தை சர்டிஃபைடு காப்பி போடுங்க, அதை வந்து கொண்டு வந்து வக்கீல்கிட்ட கொடுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, யூ ஆர் கிரியேட்டிங் நியூசன்ஸ் இன் மை ஹவுஸ், ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்ன்றதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து எழுதி அவனுக்கு ஆர்பிஐடி பண்ணுங்கள். டெனண்ட்டுக்கு ஆர்பிஐடி பண்ணி ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் ஆர்பிஐடின்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லலாமா சார்? ஆர்பிஐடின்னு சொல்லலாமா? அது தப்பு. ஆர்பிஐடின்னு சொல்லக்கூடாது, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூ, அப்படி தான் சொல்லணும். நான் அப்படியே சொல்கிறேன் சார். ஓகேங்களா? வேறு எதில் என்னென்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிங்களா பார்க்கலாம்.
அந்த ஏடி கார்டு வரும். அந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அமிச்சிங்கன்னா ஏடி கார்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த டெனண்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவார். ஓகேவா? அந்த ரிப்ளையும் நீங்கள் வந்து கோர்ட்டில் டாக்குமெண்ட்டாக ஆவணமாக பதிவு பண்ணணும், ஆவணமாக சேர்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்தினுடைய பட்டா, அந்த பட்டா உங்கள் பேரில் இருந்து அந்த ஆன்லைன் பட்டாவை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அந்த கியூஆர் கோடு ஈசின்னு சொல்லக்கூடாது சார், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லணும். வில்லங்க சான்றிதழ்னு சொல்லணும் சார். தப்பாக சொல்கிறீங்க நீங்கள். ஷார்ட்டாக கோடு வேர்டில் சொன்னால் மக்களுக்கு எப்படி புரியும்? இந்த ஈசின்னு விளக்கமாக சொல்கிறாங்க. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கியூஆர் கோடு ஈசியை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டோட சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த யார் புகார் போடுறாங்களோ அந்த பிளைன்டிஃப், அதாவது மனுதாரர், அவருடைய ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் சண்டை நடந்திருக்கும். லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் சண்டை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு லேண்ட்லார்டு. அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் போடணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் போட வேண்டியது என்னென்னா, ப்ராப்பர்ட்டியோட சர்டிஃபைடு காப்பி, அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட் ஃப்ரம் தி லேண்ட்லார்ட் டு டெனண்ட் அண்ட் ரிப்ளை லெட்டர் ஃப்ரம் டெனண்ட் டு லேண்ட்லார்ட் அண்ட் ஆன்லைன் பட்டா இன் ஃபேவர் ஆஃப் தி லேண்ட்லார்ட். அப்புறம் வந்து கியூஆர் கோடு ஈசி. ஓகேவா? அதில் வந்து அவர் தான் அந்த லேண்டுடைய ஓனர், அந்த பிளாட்டுடைய ஓனர் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஆதார் கார்டு ஆஃப் த மனுதாரர். அதுக்கப்புறம் அந்த அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் சிஎஸ்ஆர் இருந்துச்சுன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிஎஸ்ஆர், இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக சேர்க்கணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கோர்ட் ஃபீஸு. சார் இது வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே செக்ஷனில் போடணுமா? அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? அதாவது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1,20,000 வருட வாடகை ப்ளஸ் அட்வான்ஸ். அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா 43, அந்த ஒரு வருஷத்துக்கு வாடகை 1,20,000, அட்வான்ஸ் 1,00,000, அப்போ 2,20,000, அதுக்கு 3%. அதைத்தான் நீங்கள் வந்து செக்ஷன் 43 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் கீழே போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பாருங்கள், அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 3% ஃபீஸ் கட்டுவீங்க. அதை வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 கீழே போடணும். ஓகேங்களா? டேமேஜஸ் கிளைம் பண்ணுறீங்க, டேமேஜஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் 3% ஃபீஸ் கட்டுவீங்க. அதையும் வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 கீழே போடணும். கரெக்டுங்களா? இதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் வெரிஃபைடு அஃபிடவிட் போடணும். வெரிஃபைடு அஃபிடவிட் வந்து செக்ஷன் என்ன சொல்கிறது, அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி ரீட் வித் ஆர்டர் 6 ரூல் 15 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிபிசி இதில் வந்து போடணுங்க. கரெக்டுங்களா? அந்த எல்லாமே ஒரு செட்டு நான் வச்சுருக்கேன். வெரிஃபைடு அஃபிடவிட்டு, ப்ரூஃப் அஃபிடவிட்டு எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஒரு செட்டு கேளுங்க, உங்களுக்கு அனுப்பித்தரேன். சரிங்களா? ஸோ ஒன்று கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிளைண்ட்டை நான் என்னோடய பிளைண்ட்டை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க, அர்ஜென்ட் பெட்டிஷனை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சார் காப்பி அடிக்க வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது சார், நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது, நாங்கள் வந்து நாங்களே எல்லாம் தயார் பண்ணுவோம். எப்போ நான் என்ன சொல்கிறது, என்ன சார் தப்பாக பேசுகிறீங்க நீங்கள்? காப்பி அடிங்க. அதாவது பிடிக்காத பொண்டாட்டி கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம்னு சுரேந்திரன் எப்போ வாயை திறப்பான், அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி அவன் மேலே கேஸை போடலாம், எப்படி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாம், இப்படி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே தவிர என் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னுலாம் நினைக்கல. அவர் சொல்கிறாரு, அவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. நம்ம அவரை வந்து நீ பாராட்ட வேணாம். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். எப்பா இது குரல், எப்பா நீ நல்லது செய்யலாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதப்பா. அவன் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கான், அவனை போட்டு ஏன்பா அடிக்கிற? இல்லை நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம், அதில் எங்களுக்கு ஒரு அலாதி பிரியங்க, சந்தோஷம், எங்களுக்கு ஒரு குஜாலாகுது எங்களுக்கு. சரி பண்ணிவிட்டு போ, நீ என்ன டார்ச்சர் பண்ணுற, கடவுள் ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டு போகிறான். கரெக்டாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெரிஃபைடு அஃபிடவிட் ஒரு பேஜில் வெரிஃபைடு அஃபிடவிட் போடணும். அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 ரீட் வித் ஆர்டர் 6 ரூல் 15 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிபிசி. ஓகேவா? என்ன சொல்கிறது, சிபிசியில் செக்ஷன் 26 ஓப்பன் ப்ராக்கெட் 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டு. ஓகேவா? ஆர்டர் 6 ரூல் 15 ஓப்பன் ப்ராக்கெட் 4 க்ளோஸ் ப்ராக்கெட் ஆஃப் சிபிசி. சரிங்களா? மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.